இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோர்டேட்டான்றது ஒரு பெரிய ஒரு ஃபைலம் குரூப்பில் ஒரு பெரிய ஒரு பிரிவாகும். ரைட்டா, அதிகமான உயிரினங்களை கொண்ட ஒரு பிரிவாகும் கோர்டேட்டா என்பது. அது எதில் இருக்கிறது? ஃபைலமோட கிங்கிடத்தில் இருக்கிறது. அதில் உள்ள ஒரு பெரிய பிரிவாகும். அதான் கோர்டேட்டா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ட்டான். நல்லா பாருங்கள், ஒரு பெரிய ஃபைலம் குரூப்பு. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, வித் மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது மிருகங்களின் ஒரு ஃபெமிலியர் குரூப்னு சொன்ன ஃபெமிலியரைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, பிரசித்தி பெற்ற, ரைட், இப்போ தான் ஞாபகம், பிரசித்தி பெற்ற மிருகங்களை கொண்ட ஒரு பெரிய குரூப் ஆகும் ஃபைலம். ரைட்டா, கோர்டேட்டா என்பது இருக்கிறது த லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் லார்ஜஸ்ட் ஃபைலம், பெரிய ஃபைலம் குரூப்பாக இருக்கிறது. அதை எது கொண்டு இருக்கிறது வித் மோஸ்ட் ஃபெமிலியர் ஆஃப் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது பிரசித்தி பெற்ற பிரிவை கொண்டிருக்கிறது. என்ன பிரிவை? மிருகங்களின் பெயர். ரைட்டா, பிரசித்தி பெற்றது புகழ்பெற்ற பிரிவை கொண்டிருக்கிறது. ரைட்டா, சச்சஸ் உதாரணமாக ஃபிஷஸ்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. ஃபிஷஸ் 1. 2 ஆம்பியன்ஸ் அப்படின்றது என்னது? அது ஒரு ஆம்பியன்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதுவும் ஒரு வகை அனிமல் தான். ரைட்டா, 3வது ரெப்படைல்ஸ்னால் ஊர்வன. ரைட்டா, முதலைகள் இதெல்லாம் ஊறுது இல்லையா, ஊர்வன ரெப்படைல்ஸ், இதெல்லாம் ஃபேமஸானது. 4வதாக பேர்ட்ஸ், பறவைகள். அப்போ எல்லாமே ஃபெமிலியரானது. அண்டு மேமல்ஸ், பாலூட்டிகள்னால் நம்மளும் பாலூட்டி தான். ரைட்டா, ஹியூமன் பீயிங்ஸும் எதில் தான் வர்றோம்? இந்த ஃபைலம் குரூப்பில் தான் வர்றோம், கோர்டேட்டில் தான் வர்றோம். அப்போ இது ஒரு பிரசித்தி பெற்ற குரூப்பு. இது ஃபேமஸ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அண்டு லெஸ் நோன் ஃபார்ம்ஸ், இது பிரசித்தி பெற்றது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அண்டு 2வதாக என்ன சொல்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கு, அந்த குரூப்புகள் இருக்குது. அது போக அண்டு லெஸ் ஃபார்ம்ஸ்னால் கம்மியான பிரசித்தி பெற்ற, லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் அப்படின்னா அதாவது அறிமுகம் கம்மியாக இருக்கக்கூடிய விலங்கினங்கள். ரைட்டா, சச்சஸ் அது என்னது? லேன்சலெட்ஸ். அப்போ லேன்சலெட்ஸ்ன்றது எந்த குரூப்பை சேர்ந்தது? ஆம்பியா எக்ஸ் சேர்ந்தது. ரைட்டா, ஆம்பியா எக்ஸ் என்ற பறவை இனத்தை சேர்ந்தது லேன்சலெட்ஸ், ஆம்பியாக்ஸ். ரைட்டா, சரி, 3வது அது 2 இருக்குது இதில். அப்போ டி யூனிட் கோட்ஸ் எதை சார்ந்தது? அசிடியன்களை சார்ந்த பிரிவு தான் இது டி யூனிட் கோட்ஸ். ரைட்டா, இதெல்லாம் ஒன்று ஃபெமிலியர் குரூப் இருக்குது, அது போக ஃபெமிலியர் குரூப் இல்லாதது இருக்குது. இதில் கோர்டேட் ஃபைலம் குரூப்பில் இது ஃபேமஸ் குரூப். ரைட்டா, இது சிம்பிள் தான், ஒரு பெரிய கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் கோர்டேட்ஸ் பொசஸ் தீஸ் ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் அட் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் their லைஃப் அப்படின்றான். அதாவது அவரோட வாழ்க்கையில், அதாவது நல்லா கவனிக்கணும். அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் their லைஃப் அப்படின்னா ஃபுல் லைஃப் கிடையாது. ரைட்டா, அதுக்கு மீனிங் நீங்கள் ஃபுல் லைஃப்பை எடுத்துக்க முடியாது. அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் their லைஃப் அப்படின்னா அந்த வாழ்க்கை சுழற்சியில், அந்த அனிமலின் வாழ்க்கை சுழற்சிகளில் சில குறிப்பிட்ட காலங்கள், அதை தான் குறிக்கிறது. ஆல் கோர்டேட்ஸ் பொசஸ்னால் வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ். அப்போ 3 ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை டிஸ்டிங்க்ட்ஸ்னால் ஒரு தனிச்சிறப்புகளை வைத்திருக்கிறது. இது ஃபீச்சர்ஸ், தனிச்சிறப்பு வாய்ந்த அம்சங்கள். ஃபீச்சர்ஸ்னால் அம்சங்கள், தனிச்சிறப்பு வாய்ந்த அம்சங்களை ஒரு 3 அடிப்படை கட்டங்களில் வைத்திருக்கிறது. அது எப்போ? சில நேரங்களில். ரைட்டா, எல்லா நேரத்துலையும் இல்லை. சரி, இதை பாருங்கள், அவன் என்னென்ன போட்டிருக்கான், அந்த படத்தில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். மசில்ஸ் செக்மெண்ட்ஸ், அதோட மசில் செக்மெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. நோட்டோ கார்டு எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. மவுத்து, அது வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபேரிங்கேல், ஸ்லிட்ஸ் அண்டு கிளப்ஸ். ஸ்லிட்ஸ்னு என்னது? ஸ்லிட்ஸ்னால் செதில்கள்னு அர்த்தம். ரைட்டா, மீனில் செதில்கள் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு செதில்கள் கிடையாது. ரைட்டா, மீன்கள் செதில்கள். அது போக என்னது? கிளப்ஸ்னால் வெட்டுக்கள்னு அர்த்தம். ரைட்டா, அந்த செதில்கள் வெட்டினது மாதிரி இருக்கும். கிளப்ஸ்னால் பிளவுன்னு அர்த்தம். கிளப்னு என்னது? பிளவு. ஸ்லிட்ஸ்னு என்னது? செதில்கள். நம்மளுக்கு செதில்கள் கிடையாது, நம்மளுக்கு ஃபேரங்கிஸ் இருக்குது, அதுக்கு ஃபேரங்கிஸ் இருக்குது. ஆனால் செதில்கள் மூலமாக ஒன்று சேர்ந்து ஃபேரங்கிஸில் போகும். ரைட்டா, நம்மளுக்கு நேரம் மூக்கு வழியாக கூட ஃபேரங்கிஸில் வந்துடும். ரைட்டா, சரி, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனஸ்னால் பின்புற பகுதி. ரைட்டா, மஸ்குலர் போஸ்ட் ஆனஸ் டெயில், அதாவது ஆனல் டெயில், அதாவது வால் இருக்கு இல்லையா, சில இப்போ இதில் தான் இந்த நம்மளோட குரங்கு வகைகளில் இதில் தான் வருது, அதுக்கு வால் இருக்கிறது. ரைட்டா, அப்போ அதை போட்டிருக்கான். அப்போ டோர்சல் ஹாலோ நெர்வ் கார்டு. டோர்சல்னு என்னது? பின்புறம். ரைட்டா, பின்புறம். ஹாலோ நெர்வ் கார்டு பேக் சைடில் இருக்கிறது. குழி மாதிரி இருக்கக்கூடிய நரம்பு
கோடுன்னு இந்த இடத்துல காடுனா கோடு கிடையாது, குழாயின்னு அர்த்தம். ரைட்டா இருக்கிறது, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, presence of elongated rod like notochord below the nerve cord and above the alimentary canals. அப்போ alimentary canals என்னது? உணவு குழாய். நம்ம இப்போ நான் சாப்பிட்றேன் வாயில், அது என் தொண்டை வரைக்கும், தொண்டையிலிருந்து என் வகுறு வரைக்கும் உள்ளது பூரா என்னது? அலிமெண்ட்ரி கேனால்னு சொல்லுவாங்க. தொண்டையிலேருந்து வகுறு இருக்குல்ல, இன்டெஸ்டின் வரைக்கும், அந்த இன்டெஸ்டின் வரைக்கும் குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஓட்டை வழியை உள்ளே போகுது இல்லையா, தொண்டையில் அடைச்சிக்கிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பிரிவினை ஆகும். அது நேரத்தில் சாப்பிடும்போது ஒரே நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்நேரம் நான் ஆக்சிஜனையும் சுவாசம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். புறையெழுதுன்னு சொல்கிறாங்களா சில நேரத்தில், எப்போயுமே ஆக்சிஜன் சுவாசம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆக்சிஜன் அதே உணவு குழாயில் தான் போகும், நான் சாப்பிட்றதும் அதே உணவு குழாயில் தான் போகும். அங்கே போன உடனே லங்ஸில் டைவெர்ட் ஆகும். ரைட்டா, ஆக்சிஜன் டைவெர்ட் ஆகும், இது நேராக உள்ளே போயிடும். சில நேரங்களில் இந்த சாப்பாடு லெஃப்ட் சைடில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த லங்ஸ் மூடிடும், நுரையீரல் மூட ஆரம்பிச்சிடும், நம்ம தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா, அதை தான் சொல்லுவாங்கன்னா ஏன்னா presence of elongated rod like notochord below the nerve cord and above the alimentary canal. alimentary canalனா உணவு குழாய். அது இது எங்கே இருக்கிறது? elongated நீளமான. ரைட்டா, ராடு லைக்னா கம்பி போன்ற அமைப்பு, ராடு நீளமான கம்பி போன்ற ஒரு அமைப்பை கொண்ட நோட்டோகார்டு இருக்கிறது. ரைட்டா, நீளமான கம்பி போன்ற ஒரு அமைப்பை கொண்ட நோட்டோகார்டு எங்கே இருக்கிறதுனா பிலோ த நெர்வ் கார்டு. அப்போ பிலோ த நெர்வ் கார்டுனா நரம்பு கார்டுக்கு கீழேயும் அலிமெண்ட்ரி கேனாலுக்கு மேலேயும் இருக்கிறது. மேலும் எபோவ் த அலிமெண்ட்ரி கேனால், உணவு குழாய்க்கு மேலேயும் இது அமைந்திருக்கிறது. இது நோட்டோகார்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மீதி 2 நெர்வ் கார்டு மேலே, இது கீழே அலிமெண்ட்ரி கேனால். அப்படி நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் போட்டு போயிட்டே இருங்க. இட் செர்வ்ஸ் அஸ் எ ப்ரிமேட்டிவ் இன்டர்னல் ஸ்கெல்டன். அப்போ இது எவ்வாறாக பணிபுரிகிறது? செர்வ்ஸ்னா பணிபுரிகிறது. எவ்வாறாக? அஸ் எ ப்ரிமேட்டிவ்னா தொடக்க நிலை. அதாவது உங்கள் புக்கில் சில சமயத்தில் அவங்க வாத்தியார்னு சொல்லுவாங்கன்னா ஆதி காலத்து தான் சொல்லுவாங்க. ப்ரிமேட்டிவ்னா பழங்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இருந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சயின்ஸு ஜியாலஜின்னு வரும்போது நீங்கள் அந்த மாதிரி எடுக்க முடியாது. இப்போ ப்ரீமேட்டிவ்னு சொன்னால் தொடக்க காலம் என்னது? அந்த எலும்பு வளருது இல்லையா, குழந்தையாக இருக்கும்போது எலும்பு வருது இல்லையா, கருவுறுதலேருந்து, அதுதான் தொடக்க காலம்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட்டா, இப்போது இட் செர்வ்ஸ் அஸ் எ ப்ரிமேட்டிவ் இன்டர்னல் ஸ்கெல்டன் அப்படின்ட்டு பார்த்தா, இன்டர்னலாக உள்கட்டமைப்பு. ஸ்கெல்டன் என்னது? எலும்பு ஆரம்ப, இந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள்? ப்ரிமேட்டிவ்னா ஆரம்ப எலும்பு கட்டமைப்புக்கு உதவி செய்கிறது. இட் செர்வ்ஸ்னால் உதவி செய்கிறது அப்படின்றத நீங்கள் எடுக்கணும். இது ஒரு தொடக்கத்தை தான் சொல்லணும். ரைட்டா, இட் மே பெர்சிஸ்ட் த்ரூஅவுட் த லைஃப் இன் லேன்சலஸ் அண்டு லேம்ப்ரியாஸ். இந்த லேன்சலஸ்ன்ற ஒரு உயிரினம் அண்டு லேம்ப்ரியாஸ்ன்ற உயிரினத்தில் இது இப்படியே தான் இருக்கும். இப்போ நான் இருக்கேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, பிறக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சின்ன எலும்புகளாக, உடையிற எலும்புகளாக தான் இருக்கும். அது நான் வளர 25 வயசு வளர பெரிதாகிட்டே போகும். ஆனால் அப்படி இந்த இதுக்கு ஆகாது. என்னது? லேன்சலட்ஸ்க்கு அண்டு லேம்ப்ரியாஸுக்கு ஆகாது. அந்த எலும்பு அப்படியே தான் இருக்கும். ரைட்டா, பெரிதாகாது. அதை சொல்ல இட் மே பெரிசிஸ்ட், இது இருக்கும். இது அப்பெரிசிஸ்ட்னா இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி? த்ரூஅவுட் த லைஃப், வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் இருக்கும். யாருக்கு? எந்த உயிரினத்துக்கு? லேன்சலஸ்ட் என்ற உயிரினத்துக்கும் லேம்ப்ரியாஸ் என்ற உயிரினத்திற்கும் இது அவ்வாறாகவே இருக்கும், முதிர்ச்சி அடையாது. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு இன் அடல்ட்ஸ் வெர்டிபிரேட்ஸ். அப்போ வெர்டிபிரேட்ன்றது இந்த முதுகெலும்பு உள்ளது. இப்போ எனக்கு முதுகெலும்பு இருக்குது, நான் வெர்டிபிரேட். ரைட்டா, அப்போ இன் அடல்ட் வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு வெர்டிபிரேட்டில், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது எனக்கு எலும்புகள் பெருசாக இருக்காது, அந்த வெர்டிபிரேட் பெருசாக இருக்காது, பிஞ்சு மாதிரி இருக்கும். ரைட்டா, அப்போது இன் அடல்ட் வெர்டிபிரேட்ஸ்னால் முதிர்ச்சியான, அதாவது வயசு வந்தால் வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு உள்ளது. இட் மே பி பார்சியலி ஆர் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்டு பை பேக்போன். நல்லா சொல்லிட்டான் பார்த்தீங்களா? அப்போ வளர்ச்சி அடைந்த பின்பு அந்த வெர்டிபிரேட் உயிரினங்கள் வளர்ச்சி அடைந்த பின்பு, அதுக்கு மட்டும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். லேன்சலட்ஸுக்கும் அது என்னது? லேன்சலட்ஸ் அண்டு லேம்ப்ரியாஸ்க்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ மீதி இது உயிரினத்தை பார்க்கும். இன்னும் அடல்ட்டு வெர்டிபிரேட்டில் இட் மே பி பார்சியலி, இது ஒரு பகுதியாகவோ அல்லது கம்ப்ளீட்லி முற்றிலுமாகவோ, நல்லா பார்த்துக்கோங்க, எது? இந்த எலும்பு இது ஒரு பகுதியாகவோ, இட் மே பார்சியலி ஆர் கம்ப்ளீட்லி முழுவதுமாகவோ ரீப்ளேஸ்டு பை பேக் போன், அதை பின்பகுதியில் உள்ள எலும்பால் இவைகள் அனைத்தும்
ரீப்ளேஸ் மாற்றப்படுகின்றன, ரைட்டா. அல்லது வெர்டிபிரல் காலம், ஒன்று பேக் போன் போட்டிருக்கான், அல்லது வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம்னா அந்த முதுகெலும்பு தான் குறிக்குது, ரைட்டா. வெர்டிபிரல் காலம் அதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டு இருக்கும், ரைட்டா. ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு எதுக்குள்ளே இருக்கும்? வெர்டிபிரல் காலத்துக்குள்ளே தான் முதுகுத்தண்டு இருக்கும், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, ஏ டோர்சல் ஹாலோ ஆர் tubular fluid filled nerve cord lies above the notochord and below the dorsal body wall. கொஞ்சம் பாருங்கள், அதாவது டோர்சல் ஹாலோன்னு சொல்லலாம். ஹாலோன்னா ஒரு ஓட்டை, ரைட்டா. அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். டோர்சல் என்னதே பின்புறம், அதாவது டோர்சல். வென்ட்ரல்னா வகுத்துப்புறம், வகுத்து பகுதி. டோர்சல்னால் பின்புறம், முதுகு பகுதின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ டோர்சல்னால் முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோலோனா ஒரு குழி, ரைட்டா. ஒரு குழின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னா, அல்லது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, டோர்சல் ஹாலோ அல்லது ஓஆர் போட்டு டியூபுலர் ஃப்ளூயிட் ஃபில்டு நெர்வ் கார்டு அப்படின்றான். டியூபுலர் என்னது? டியூப் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்னா திரவம் நிரப்பப்பட்ட, ஃப்ளூயிட் ஃபில்டு, ரைட்டா, நிரப்பப்பட்ட நெர்வ் கார்டு, நரம்பு குழாய்கள், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்று அதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும். டோர்சல் ஹாலோ அல்லது டியூபுலர் ஃப்ளூயிட் ஃபில்டு நெர்வ் கார்டு. இது எங்கே இருக்கிறது? ரெண்டுமே ஒன்று தான். அதான் ஓஆர் போட்டல. இது எங்கே அமைந்திருக்கிறது? லைஸ் எபோவ் த நோட்டோகார்டுக்கு மேலே அமைந்திருக்கிறது. அண்டு பிலோ த டோர்சல் பாடி. அப்போ டோர்சல்னால் உடம்புக்கு கீழே, முதுகுப்புறத்துக்கு கீழே அமைந்திருக்கிறது. இது அவ்வளோதான். இட் செர்வ்ஸ் டு இன்டகிரேட் அண்ட் கோஆர்டினேட் த பாடி ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன மாதிரி பணியை செய்கிறது? செர்வ்ஸ்ன்னு என்னது? வேலை செய்கிறது, ரைட்டா. இது என்ன வேலை செய்கிறது அப்படின்னா, டு இன்டகிரேட்னா ஒன்றிணைக்கிறது. அண்டு கோஆர்டினேட் உதவி செய்கிறது. அப்போ இது ரெண்டு வேலையை செய்கிறது. ஒன்றிணைப்பையும் செய்கிறது, கோஆர்டினேட் உதவியும் செய்கிறது. யாருக்கு? பாடி ஃபங்க்ஷன்ஸ், அந்த உயிரினத்தோட உடல் செயல்பாடுகளுக்கு, நடக்கவோ செய்யவோ சாப்பிடவோ அது எது செய்யணும் விரும்பினாலும் கூட இது என்ன செய்கிறதுனா, இட் செர்வ்ஸ் இன்டெகிரேட்னா இணைக்கிறது. அண்டு கோஆர்டினேட் உதவி செய்கிறது. சிம்பிளாக. சரி, நெக்ஸ்ட்டு, என் ஹையர் கோஆர்டினேட்ஸ் ஒரு உயர்ந்த கோஆர்டினேட் பிரிவுகள். இப்போ நம்மளாம் உயர்ந்த கோஆர்டினேட் பிரிவுகள், ரைட்டா. மனித இனம் இதெல்லாம் என்னது? ஹையர் கோஆர்டினேட்ஸில் தான் வருவோம், ரைட்டா. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன் ஹையர் கோஆர்டினேட்ஸ் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நெர்வ் கார்ட் கெட்ஸ் என்லார்ஜ்டு டு ஃபார்ம் த பிரெயின். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சிம்பிள் தான். த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நெர்வ் கார்டு. அப்படி ஆன்டீரியர்னா முன்னாடி உள்ளது, போஸ்டீரியர்னா பின்னாடி உள்ளது. அப்போ நெர்வ் கார்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டீரியர்னா முன்பகுதி, போஸ்டீரியர்னா பின்பகுதி. நல்லா கவனிங்க என்ன சொல்கிறது. ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நெர்வ் கார்டு, நரம்பு குழாயில் உள்ள முன்பகுதியானது கெட்ஸ் என்லார்ஜ்டு செய்யப்படுகிறது, பெரிதாக்கப்படுகிறது. அப்போ பெரிதாக என்ன செய்ய போகுது? டு ஃபார்ம் த பிரெயின். அது பெரிதாக என்ன செய்யுது? மூளையை உண்டாக்குகிறது. கவனிச்சிங்களா? அதாவது யாருக்கு? ஹையர் கார்டேட் தான். ஹையர் கார்டேட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இது என்ன செய்யுதுன்னா, நெர்வ் கார்டில் உள்ள முன்பகுதியானது என்லார்ஜ்னா பெரிதாகி எதை உண்டாக்குகிறது? மூளையை உண்டாக்குகிறது. அப்போ பின்பகுதி என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா? த போஸ்டீரியர்னா பின்பகுதி, அந்த நெர்வ் கார்டு பின்பகுதி. த போஸ்டீரியர் பார்ட், அந்த பார்ட்னா பின்பகுதியின் பகுதி. போஸ்டீரியர்னா பின்பகுதியின் பகுதி, பார்ட் பிகம்ஸ்னு இருக்கிறது, ஆகிறது, ரைட்டா. எவ்வாறாக ஆகிறது? ஸ்பைனல் கார்டுனா நம்ம வெர்டிபிரல் காலத்துக்குள் முதுகெலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய முதுகு தண்டு, ரைட்டா. முதுகெலும்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடியது முதுகு தண்டு, ரைட்டா. அப்போ பிகம்ஸ் த ஸ்பைனல் கார்டாக மாறுகிறது. அந்த ஸ்பைனல் கார்டை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? ப்ரொடெக்டட் இன்சைட் த வெர்டிபிரல் காலம், ரைட்டா. புரிஞ்சுதா? வெர்டிபிரல் காலத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டை இது பின்பகுதி உண்டாக்குகிறது. சரி, பிரசன்ஸ் ஆஃப் ஃபேரங்கல், ரைட்டா. ஃபேரங்கல் கில்ஸ் ஸ்லாட்ஸ் ஆர் கிளெப்ட் இன் ஆல் கார்டேட்ஸ் அட் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் தர் லைஃப் அப்படின்றான். அப்போது ஃபேரங்கல் அப்படின்னு சொன்னாலே என் தொண்டை இருக்குல்ல, இப்போ என் தொண்டை இருக்குது, இந்த தொண்டை மட்டும்தான் ஃபேரங்கல். தாடைக்கு கீழே உள்ளது இதுக்குள்ளது மட்டும்தான் ஃபேரங்கல்னு சொல்லுவாங்க, தொண்டை பகுதின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் சொல்கிறான் பாருங்கள். பிரசன்ஸ் ஆஃப் ஃபேரங்கல்னால் தொண்டை பகுதி இருப்பது, பிரசன்ஸ்னு இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? கில் ஸ்லிட்ன்றது செதில்கள் பிளவுபட்டு. இது நம்மளுக்கு இல்லை, அவன் என்ன சொல்ல மீனுக்கு தான் சொல்கிறான். செதில்கள் பிளவுபட்டு
இருக்கிறது அப்படின்றான். அல்லது கிளப்ட்னாலும் பிளவுபட்டு தான் இருக்கிறது. தொண்டை பகுதி பிளவுபட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கும் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ என்ன 2 காது இருக்குது இல்லையா, 2 காதும் ஒரு பிளவு மாதிரி தான். அந்த ரெண்டுமே போய் எங்கே இணையுது? தொண்டை பகுதியில் தான் இணையுது. ரைட்டா? தொண்டை பகுதியில் டோட்டலி லிங்க்டு அந்த இதுவரை தான் போகுது. அப்போ அதை தான் அவன் சொல்லலாம். இங்கே இவன் சொல்கிறது பிறகு மீனை தான் குறிக்கிறது. ரைட்டா? பிரசன்ஸ் ஆஃப் பேரங்கியல் கில்ஸ்னு செதில்கள்ன்றாலே மீன் தான். ரைட்டா? அந்த செதில்கள், மீனோட செதில்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஆடி வரும். ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரதுக்கு வேண்டிய நீந்தும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் வேணுன்றதுனால அந்த செதில்களை தூக்கிட்டு ஆட்டிட்டு போகும்போது ஆக்சிஜன் உள்ளே போகும். ரைட்டா? அதை ஸ்லாட் அந்த செதில்கள் எப்படி இருக்கோ ஸ்லாட் ஒரு பிளவுபட்டது மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், மீன் பார்த்து தெரியுது. அல்லது கிளப்ட்டுன்னு சொல்லலாம். இன் ஆல் கார்டேட்ஸ், எல்லா கார்டேட்லையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றான். அட் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் த லேக், அது அந்த அதோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் தான் அப்படி இருக்குன்றான். ரைட்டா? இட் இஸ் எ சீரியஸ் ஆஃப் கில்ஸ்லேட்ஸ் அண்டு கிளப்ஸ் that performs the walls of the pharynx. இது சீரியஸ் தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இட் இஸ் எ சீரியஸ் ஆஃப் இப்படி கில்ஸ்லிட்ஸ், அது தொடர்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. அப்போ எங்கே வரைக்கும் தொடர்ச்சியாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிப்புறமாக இருந்து உட்புறமாக தொடர்கிறது என்று தான் அதன் பொருள். இட் இஸ் எ சீரியஸ் ஆஃப் கில்ஸ்லிட்ஸ்னா செதில்களின் பிளவுகள் தொடர்கிறது, சீரியஸாக தொடர்ச்சியாக செல்லுகிறது. ஆனால் எங்கே வரைக்கும் செல்லுகிறது? ஆர் கிளப்ட்டுன்னு போட்டிருக்கான். கிளப்ட்டுனாலும் இதுன்னு 2 ஒன்று தான். ரைட்டா? ஆர் கிளப்ட்டு தட் பெர்ஃபரேட்ஸ் த வால் ஆஃப் த ஃபேர்னிக்ஸ். அப்போ அது என்ன வால் ஆஃப் த ஃபேர்னிக்ஸ் என்னது? நம்ம ஃபேர்னிக்ஸ் என்னது? அதாவது தொண்டை குழி இருக்குது இல்லையா, தொண்டை சுவர் இருக்குல்ல, தொண்டை சுவர் வரைக்கும் அது நீண்டு கொண்டே செல்கிறது. பெர்ஃபரேட்ஸ்னால் அதை துளைத்து செல்கிறது. ரைட்டா? பெர்ஃபரேட்ஸ்னால் துளைக்கிறது. எதை துளைச்சி செல்கிறது? அந்த காதிலிருந்து அவ்வாறாக அந்த பெர்ஃபரேஷன் துளைத்து செல்கிறது. எது வரைக்கும்? தொண்டை வரைக்கும். எது வரைக்கும்? ஃபேர்னிக்ஸ் வரைக்கும். சரி, நெக்ஸ்ட். இட் அப்பியர்ஸ் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவ்வரி கார்டேட். இது தென்படுகிறது எப்படி? டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவ்வரி கார்டேட்ஸ். இது எல்லா ஒரு கோஆர்டினேட் இனமும் வளர்ச்சி அடையும் போது இவைகள் நடைபெறுகிறது. ரைட்டா? இது நல்லா கவனிங்க. இங்கிலீஷில் இட் அப்பியர்ஸ்னால் தென்படுகிறது அப்படின்னு. இந்த இடத்துல தென்படுகிறதுன்னு இங்கிலீஷ் நீங்கள் போட முடியாது, நடைபெறுகிறதுன்னு தான் போடணும். ஆக்சுவல் உண்மையான மீனிங் இங்கிலீஷில் அப்பியர்ஸ்னால் தென்படுகிறது. நம்ம பார்க்குறோம், ஒரு பொருளை நான் பார்க்குறேன், இந்த எனக்கு மரம் தெரிகிறது அப்படின்னு அப்பியர்ஸ்ன்னு சொல்லணும். ஆனால் இங்கே அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. இட் அப்பியர்ஸ் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவ்வரி கார்டேட்ஸ். இப்போ அப்பியர்ஸ்னால் இது செயல்படுகிறது எப்படி? எந்த சமயத்தில்? டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவ்வரி கோஆர்டினேட்ஸ். டூரிங் அந்த சமயத்தில், டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி அடையும் சமயத்தில். இது யார்? ஆஃப் எவ்வரி கோஆர்டினேட்ஸ். ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் வளர்ச்சி அடையும் சமயத்தில் இது நடைபெறுகிறது. ரைட்? ஓகே, சரி, பாய், முடிஞ்சு.